வணக்கம். செந்தில் பாலாஜி திமுகவில் இருந்து ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக பெரிய பிரம்மாண்டமான ஊழலை செந்தில் பாலாஜி செய்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபொழுதே 15 மாதங்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டார். தற்பொழுது திமுக ஆட்சி கவிழ்ந்த பிறகு தவேக ஆட்சி புதிதாக முதல் முறையாக விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே செந்தில் பாலாஜி வழக்கு மற்றும் திமுகவின் ஊழல் செய்த மாஜி அமைச்சர்களது பெயரில் இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழு அனுமதியும் சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் மத்திய அரசால் மட்டும்தான் முடியும். செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் அவரது சிறை தண்டனை குறையும், அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை திமுக காப்பாற்றுவது கடினம். ஏனென்றால் திமுகவின் கூட்டணியாக இருந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் தற்பொழுது கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. வேறு வழியே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இரண்டே வழிதான். ஒன்று, உண்மைகளை கூற வேண்டும். இல்லை என்றால் தவேகவிலோ அல்லது அதிமுகவிலோ கூட்டணியே செந்தில் பாலாஜி வைக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தால் மட்டும்தான் அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தற்காலிகமாக தப்பிக்க முடியும். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இருந்தால் நிச்சயம் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைப்பது உறுதி. அது மட்டுமல்ல, அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வதும் உறுதி என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியது கடந்த திமுகவின் ஆட்சியில் டாஸ்மாக் முறைகேடு, மின்சாரத்துறை முறைகேடு. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமலே உதயநிதி, சபரீசன், சேகர்பாபு இவர்களது பேச்சை கேட்டு பல ஆயிரம் கோடிகள் முதலீடுகளை மோசடிகள், கொள்முதல், டெண்டர் முறைகேடுகள் என்று நிலக்கரி முதலீடுகள் முறைகேடுகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 5000 கோடி வரைக்கும் மின்சாரத்துறையில் நிலக்கரி கொள்முதல் முறைகேடு நடந்திருப்பதாக புதிதாக மின்சாரத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். இதனால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பார். அவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இனி திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்வதை விட அவர் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்வதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது வழக்கு அமைந்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி, திமுக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியது. சட்டப்பேரவையில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய மரியாதை. நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கலாய்த்து திமுகவை கதறவிட்டு ஓட வைத்து விட்டார். முதல்வர் விஜய் அவர்கள் கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களது தோல்வியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு தலைமை தோல்வியை தழுவினால் அந்த ஆட்சியில் தலைமை மற்ற மாஜி அமைச்சர்களை சரியாக தனது திறமையால் அவர்களை வழிநடத்தவில்லை என்பதை காரணம் காட்டிதான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை மக்கள் தோற்கடித்தார்கள். ஸ்டாலின் அவர்களது தோல்வி மாஜி அமைச்சர்கள் 34 கேபினட் அமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஒற்றை தலைமை தோல்வியால் திமுக எதிர்க்கட்சியாக வந்தாலும் கூட தற்பொழுது திமுகவிற்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்பதை சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் வெட்ட வெளிச்சத்தில் போட்டு காட்டிவிட்டார். இனியும் திமுக தங்களது அதிகாரத்தை மக்களிடம் காட்டாமல் மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற்று கொடுத்து சட்டப்பேரவையில் மக்களுக்கு தேவையான நிதிகளையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் கண்ணியமான பேச்சால் திமுக செயல்படுத்தினால் அடுத்த தேர்தலில் வெற்றிக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
ஆனால் நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றியே பெற வேண்டும். அப்படி வெற்றியே பெறவில்லை என்றால் நிச்சயம் திமுக இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வியை தழுவி அடுத்த 25 ஆண்டுகள் திமுகவால் அரியணை ஏற முடியாத நிகழ்வாக பார்க்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களைப் போலவே ஸ்டாலின் அவர்களது மனதிலும் நீங்காத காயம், மக்கள் நம்மளை தோற்கடித்து விட்டார்கள், கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியதுதான் சட்டப்பேரவையில் குட்டிக்கதை சொல்லும் அளவிற்கு நமது நிலைமை மாறிவிட்டதாகவும் பல்வேறு கவலைகள் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. உடனடியாக அனைத்து திமுகவின் மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து திமுக எதிர்வரக்கூடிய அரசியலில் நிலை பெற்று வெற்றியடைவது எப்படி என்பதையெல்லாம் ஆலோசனை செய்து முடிவெடுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் மாவட்ட செயலாளர்களை சரி செய்ய வேண்டும். மாஜி அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தது போதும், அவர்கள் மக்களின் சேவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களது பதவியை பறித்து இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்றை ஸ்டாலின் செய்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய தேர்தல்களில் திமுக வெற்றியே பெறும். இல்லை என்றால் தோல்விக்கு மேல் தோல்வியாக ஸ்டாலின் அவர்கள் மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியாக மக்கள் ஸ்டாலினை வைத்துவிட்டால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறுவதோடு திமுகவின் தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரடியாக மாறிவிடும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ஊழல் முறைகேடு, அமலாக்கத்துறையின் கைது, மறுபக்கம் சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன குட்டிக்கதையால் மனமுடைந்து போன ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் கலக்கத்திலும் இருக்கிறார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 6இல் 4வது வெற்றியடைய வேண்டும், குறைந்தது 3வது வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்போடு ஸ்டாலின் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் வருகின்ற இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட்டால் வெற்றியடைவது உறுதியா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா என்று கூறப்படுகிறது. மறுபக்கம் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியை தழுவியதனால் 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதாவது ஒன்றில் ஸ்டாலின் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அரசியல் கள நிலவரம் தற்பொழுது திமுகவிற்கு எதிராகத்தான் அமைந்துள்ளது. மக்கள் என்னதான் திமுகவை எதிர்த்து தாவேகாவை வரவேற்றாலும் அவர்களுக்கான வாய்ப்புகளை தான் கொடுத்து வருகிறார்கள்.